நெய் சாதத்துக்கு பட்டாணி நைட்டே பட்டாணி ஊற வச்சிடணும். பட்டை, லவங்கு, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, அன்னாச்சி முட்டு எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு விழுது என்ன, பாஸ்மதி அரிசி 3 அழகு, உருளைக்கிழங்கு 2, இது கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் 2, நம்ம அரிசி தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கணும். 2 வெங்காயம் 2 தக்காளி. 2 தக்காளினா பெரிய பழமாக இருந்தால் 1, சின்ன பழமாக இருந்தால் 2 அரிஞ்சு வச்சுக்கிட்டு முதல் சட்டி காய வச்சு 4, 8, 12 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு அது காஞ்ச பேருக்கு 3 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அதான் நெய் சாதம். சொல்லுமா. 1/2 கிலோ சிக்கன். சொல்லுமா. சிக்கன் 60 மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. நீ விடு, நான் இது பண்ணுறேன். கொஞ்சம் காட்டணும் பாக்கெட்டு. அதெல்லாம் காட்டக்கூடாது. 10 மசாலா. இது கறி மசாலா. கறி மசாலா எவ்வளோ? கறி மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போடணும். காஷ்மீர் மிளகாத்தூள் எவ்வளோ போடணும்? இதெல்லாம் தேவையான அளவு. 1/2 கிலோ கறிக்கு எவ்வளவோ அது தேவையான அளவு. மட்டன் மசாலா, இன்னும் இது உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா. சிக்கன் 60 மசாலா தான் போட்டிய. சிக்கன் மசாலா இப்போ சிக்கன் மசாலா இது அது போட சொல்லுவேன். தேவைன்னா உங்களுக்கு கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா நீங்கள் இதே நார்மலாகவே போட்டுக்கலாம். எனக்கு தேவை, நான் கேசரி பவுடர் போடுறேன். கேசரி பவுடர் இப்போதைக்கு நல்லா இருக்கும். போட்டால் கலர் வரத்துக்கு நாங்கள் போடுறோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ரெட் கலரில் ரெட்டிஷாக இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம். யார் 20 நிமிஷம் சிக்கன் பவுடர் 20 நிமிஷம் இந்த நமக்கு தேவையான அளவு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நல்லா ரெட் கலரில் சவுண்ட் இருக்கு. போதும் இல்லை? நெக்ஸ்ட் ஸ்டெப் இது அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ குழம்புக்கு சிக்கன் கிரேவி. ஓகே, சிக்கன் கிரேவி இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஒரு கொஞ்சம் கட் பண்ணிக்கோ. சிக்கன் குழம்பு. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி. குழம்புக்கு தேவையான அளவு எவ்வளோ எண்ணெய்? நான் சொல்கிறேன். தேவையான அளவு இதில் 3 ஸ்பூன் எண்ணெய். 1, 2, 3 ஸ்பூனு எண்ணெய். எனக்கு 3 ஸ்பூனு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எவ்வளோ இது பண்ணிக்கலாம். தேவையான அளவு. கொஞ்சோண்டு கடுகு. சிக்கன் குழம்பு கடுகு போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு இப்போ நெக்ஸ்ட்டு வதக்கணும். வெங்காயம்
இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம். நான் வந்து சிக்கன் குழம்புக்கு ஒரு 1/4 கிலோ கறி எலும்போடு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். ஆமாம். மூணு அளவுக்கு போடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். ரொம்ப தீயவும் விடக்கூடாது, ரொம்ப வதங்காமல் இருக்கக்கூடாது. சுத்தமான பதம். இப்போ வந்து தக்காளி சிக்கன் குழம்புக்கு தேவை தக்காளி ஒரு பழம், பெரிய பழம். ஓகே. இந்த தக்காளி அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் கூட போட்டுக்கணும். ஓகே. உப்பு தேவையான அளவு. அது கழுவக்கூடாது. தக்காளி கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தீஞ்சு போதும். தக்காளி நல்லா வதங்கினாதான் அந்த குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் அந்த சிக்கன் கறி ஒரு 1/4 கிலோ எலும்போடு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 உருளைக்கிழங்கு போடுவேன் நான். ஓகே. அந்த நெய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கிரேவி. ஓகே. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு எழுந்துச்சு. இப்போ இதையும் நல்லா தேவையாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிளகாத்தூள். இப்போ கறி மசாலா. ஓகே. சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் இரு வரேன். சிக்கன் மசாலா, குழம்பு சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா. ஓகே. இப்போ இது நல்லா அந்த குழம்புக்கு தேவையான இதில் இந்த கரண்டியில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள். டீஸ்பூனா? டீஸ்பூன் 2 3. எனக்கு தேவைன்னா நான் 4 போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கிண்டிக்கணும். இது நல்லா அந்த பச்சை வாசனை வரைக்கும் கிண்டிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ கிளாஸ் தண்ணி? அது கொஞ்சம் தண்ணி. கொஞ்சம் மிளகாத்தூள் வாட போகிறா இருக்கும். இப்போ நீங்கள் அலசி வச்சிருக்க கறியும் எங்கே தூக்கி வச்சுட்டு அப்போ அலசி வச்சிருக்க அதை 1/4 கிலோ கறி நான் எலும்பு கறியோட சேர்ந்து. ஓகே. அதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு. ஓகே. உருளைக்கிழங்கை வந்து இப்போ போடக்கூடாது, என்ன போட்டால் மறுத்து போயிடும். கறியெல்லாம் பண்ணி கிரேவியாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா தான் போடணும். சிக்கன் போட்டாச்சு. இந்த கறியை இந்த இதோட நல்ல மசாலாவோட கலட்டி விட்டால் தான் உப்பு காரெல்லாம் இறங்கும். அதில் இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை. ஓகே. தேவையான தண்ணியை இப்போ உருளைக்கிழங்கு 2 கிழங்கு அந்த சிக்கனை எலும்பு கறியோட போட்டு வச்சா குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். எப்பவுமே நீங்கள் எதுக்குமே மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் அந்த உருளைக்கிழங்கோட குழம்பு வச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வேறு. இப்போ கொஞ்சம் இதாகட்டும். ஓகே. இப்போ நான் தண்ணி வந்து இதில் ஊற்றுறேன். நீங்கள் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னு சொன்னால் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க.
தண்ணியாக வேணாலும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்குங்க. நான் இதில் 2 சொம்பு தண்ணி, இதில் 2 சொம்பு ஊற்றுறேன். நான் இதில் 2 சொம்பு தண்ணி. ஓகே. உங்களுக்கு கம்மியாக எனக்கு திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் 1.5 சொம்பு தண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே. மட்டனுக்கு தான் தண்ணி அதிகமாக வைக்கணும், சிக்கனுக்கு தண்ணி அதிகமாக வைக்க வேணாம். ஓகே, அவ்வளோதான். குழம்பு இப்போ ரெடி ஆயிரும். ஓகே. இப்போது நெய் சாதம் செய்ய குக்கர். ஓகே. நான் எங்கள் ஆழாக்கில், இந்த ஆழாக்கில் 3 அழாக்கு அரிசி. 3 அழாக்கு அரிசி. இதில் 3 அழாக்கு அரிசினா 3 அழாக்கு தண்ணி ஊற்றணும். ஓகே. ஒரே விசில் தான். ஒரே விசில். நான் பாஸ்மதி அரிசி. ஓகே. அதுக்கு பட்டாணி, ஒரு 1/4 கிலோ பட்டாணி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எனக்கு தேவையான அளவு நான் போடுறேன், உங்களுக்கும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. பட்டாணி இந்த ஸ்பூனில் 12 ஸ்பூன் ஊற்றுறேன் நான் எண்ணெய். நீ 12 10 ஊற்றிக்க, உங்கள் இஷ்டம். நான் 12 ஊற்றுறேன், நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. இப்போ நெய் ஒரு இதில் 3 ஸ்பூனு உதய நெய். உதய கிருஷ்ணா நெய். இதில் 3 ஸ்பூன் நெய். நெய் சாதத்துக்கு நெய் தான் முக்கியம். தேவையான அளவு நெய்யா 3 ஸ்பூன். இது 3 ஸ்பூனில் டீஸ்பூன். ரொம்ப பெரிய டீஸ்பூன் இல்லை, சின்ன டீஸ்பூன். இதில் பட்டை, இலை, அன்னாச்சிப்பூ மொட்டு, ஜாதிபத்திரி, கடல் பாசி, ஏலக்காய், கிராம்பு எல்லாம். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம். சின்ன பெரிய வெங்காயம் இருந்தால் 1, சின்ன வெங்காயம் இருந்தால் 2. 2 வெங்காயம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஆமாம், கண்ணாடி பதமாக வரும். இப்போ ஒரு தக்காளி. ஓகே. இப்போ இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி வேகணும். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டை விழுது தேவையான அளவு. தேவையான அளவு போட்டாச்சு.
பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கணும். கறி மசாலாவும் பிரியாணி மசாலாவும் கறி மசாலாவும் மசாலா நெய் சாதத்துக்கு 2 ஸ்பூனு 2 ஸ்பூன். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கிண்டிக்கணும். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோல கிண்டிக்கணும். இப்போ புதினாவும் உருளைக்கிழங்கும். புதினா கொத்தமல்லி உருளைக்கிழங்கு பட்டாணி 3 4 பட்டாணி நான் நைட்டே ஒரு அழகு பட்டாணி எடுத்து ஊற வச்சிட்டேன். பட்டாணி ஊறினா தான் உங்களுக்கு அந்த நெய் சாதத்துக்கு இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இந்த பிரியாணி செஞ்சு இறக்கின பிறக்கும் ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலே கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டி. பட்டாணி எடுங்க. அதை மூடி எடுத்துட்டு எடு. இப்போ பட்டாணி எவ்வளோ வேணாலும் நம்ம பட்டாணி போட்டு தேவையான அளவு நான் வந்து தேவையான அளவு பட்டாணி போட்டால் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நெய் சாதத்துக்கு. இப்போ நீங்கள் அரிசி போட போகிறீங்க. அரிசிக்கு தேவையான தண்ணி நான் 3 அழகு வச்சுருக்கேன். இதில் 3 அழகு தண்ணி தேவைப்படும். 3 அழகு தண்ணி ஒரு விசிலுக்கு காயெல்லாம் வச்சுருக்கால நீங்கள் பட்டாணி ஒரு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. ஓகே. இப்போ அரிசி போட போகிறீங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசியோடு நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன்ல அதில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன் நான். இப்போ அது நல்லா கிண்டணும். இதை நான் இறக்கிட்டு பாஸ்மதி அரிசி ரொம்ப கிண்டுனா உடஞ்சி போயிடும். ஓகே, மெதுவாக கிண்டணும். கிளறி விடணும். தண்ணி அழகு வச்சுருக்காது ஒரு அழகு இதில் ஊற்றுனேன். இப்போ தண்ணி நான் ஊற்றிட்டேன். உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா எனக்கு தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் சாதம் இது பேர். இப்போ விசில் போட்டுடணுமா? இப்போ நான் விசில் போட்டு அடுப்பில் வச்சுருப்பேன். ஒரே விசில் தான். ஒரு விசில் வந்தவனையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு விசில் நெய் சாதத்துக்கு ஒரு விசில். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுங்க.